என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும், நம்ம சேர்த்து வைக்கிற பணமா இருக்கட்டும், நம்ம கையில நிக்க மாட்டுது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கவலை இருக்கு சார். அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பணத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ம். மன நிம்மதிக்கு தான் வாஸ்து. அப்போ பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உள்ள வரணும், வாஸ்துல உள்ள வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னா வன்மம் இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கிரட்ஜ் இருக்கக்கூடாது, யார்கிட்டயும் வந்து புறம் பேசவே கூடாதும்மா. ம். புறம் பேசாம இருந்தாலே பணம் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்க, நான் எப்பயுமே சொல்றது தான், உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் ரூ. 10 ரூ. 20 குடுங்க. புது நோட்டா வாங்கி வச்சுட்டு குடுங்க. நெறைய பணம் வரும். என்ன சொல்லியிருக்காரு மௌலானா ரூமி, "நீ எதை கொடுக்கின்றாயோ அதை பன்மடங்கு பெறுகிறாய்." அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா, நான் மறுபடியும் சொல்றேன், கள்ளழகர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். மதுரையில இருக்கக்கூடிய கள்ளழகர் சுவாமி. 2வது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஐடி ஃபீல்டோடைய பிரம்மாண்டம் வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. அதற்கப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. வெள்ளிக்கிழமை ஆனால் நீங்க வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்.